அந்த தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு வந்து உள்ளே சிங்கம் அமர்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட தீர்ப்பு வந்தவுடன் அம்மா அவர்கள் அங்கே இருந்த சீனியர் கவுன்சில் குமாரை அழைக்க சொன்னார்கள். குமார் வந்தார். குமார் வக்கீல் வந்த உடனே அம்மா மெதுவா சொல்றாங்க, தீர்ப்பு இப்படி வந்திருக்கிறது, அந்த கொடியை கழட்டிவிட சொல்லுங்கள், அந்த தேசிய கொடியை கழட்ட சொல்லுங்கள் என்று அந்த நேரத்தில் கூட தயங்காமல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள். மாலை போராடி பார்த்தோம். தண்டனையை குறைப்பதற்காக வழக்கறிஞர் மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் அங்கே இருந்து வாதாடி பார்த்தார்கள். தண்டனை குறையவில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அதற்கு பின்னாலே அம்மா சிறை செல்ல வேண்டும். சிறைக்கு போலீஸ் அதிகாரிகள் அழைத்து செல்கிறார்கள். 1 மணி நேரம் ஆகிவிட்டது, 1.5 மணி நேரம் ஆகிவிட்டது. சென்ற அதிகாரிகள் வெளியிலே வரவே இல்லை. அன்பு உள்ளங்களே, ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். 1.5 மணி நேரம் கழித்து அந்த அதிகாரி வருகிறார். நான் அவரிடத்திலே போய் தெலுங்கிலே கேட்கிறேன். அவர் எதுவுமே பேசவில்லை, நன்றாக பேசுவார். நான் தெலுங்கிலே கேட்கிறேன், அவர் தெலுங்குக்காரர். அப்படியே வாங்க ரெண்டு பையனை வெளுத்தாம் சொப்தானே. அவருடன் செல்கிறேன். அந்த அதிகாரி ட்ரெஸ்ஸில் இருக்கார். அப்பொழுது முதல் தடவையாக அவர் அம்மாவை பார்த்து அழைத்து உள்ளே சென்றிருக்கிறார். அவர் சொன்னார், பார்த்த உடனே என் ட்ரெஸ்ஸிலேயே காலை தொட்டு கும்பிண்டு போல இருந்தது. ஆனா என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இவ்வளவு லேட்டு நீங்க கேட்குறீங்க, அந்த உமன் செல் ரொம்ப தூரத்தில் இருக்கு. 10 அடிக்கு ஒரு தடவை நின்று 10 அடி 15 அடிக்கு ஒரு தடவை நின்று நடக்க முடியாம நீண்ட தூரம் செல்லுவார்கள். அவங்க நடக்க முடியாம அம்மா நின்னப்போ அப்படியே திரும்பி பார்ப்பாங்க, நாங்கள் இந்த பக்கம் திரும்பிக்குவோம். தெய்வம் மாதிரி இருந்தாங்க. இந்த தாய் நடக்க முடியாமல் இன்னுயிரையும் தந்து காப்பாற்றிய ஆட்சிதான் புரட்சி தலைவர் பொன்மனை செம்மல் எம்ஜிஆர் அவர்களினுடைய ஆட்சி. எங்க அண்ணன் கேட்டார் ஒரு நாள், யாரப்பா நீன்னு. நான் ஒருமையிலே கேட்கிறேன், கொடி கட்டக்கூடாது, வேட்டி கட்டக்கூடாது. யார் கொடி? வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த அண்ணா கொடி. ஏழை எளியோர்களுக்காக, தாய்மார்களுக்காக உருவாக்கி தரப்பட்ட கொடி. நீ யார் எங்களை பார்த்து சொல்றது கொடியை கட்டாதுன்னு சொல்லி? இந்த தலைவர் நீதிமன்ற ஆணையை ஏற்று இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் பேர்ல ஃபைல் பண்ணிருக்க. இன்னைக்கு கூட தப்பா ஒண்ணு ஜட்ஜ்மெண்ட் வரல. அந்த சிங்கிள் பெஞ்சில் ஜட்ஜ்மெண்ட்ல கொடியை கட்டக்கூடாது, கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. லெட்டர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அதை நம்ம எடுத்துட்டு பெஞ்சுக்கு போறோம். அண்ணன் உத்தரவுப்படி நமது வழக்கறிஞர்கள் போறாங்க. அங்க என்ன குற்றச்சாட்டுன்னா, பதில் மனு போடல, கவுண்டர் போடல. அந்த கவுண்டரை போடலையா, லேட்டை போச்சு, கேட்டோம், ஒத்துக்கல. அதனால இப்படி ஒரு தீர்ப்பு அவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி கேட்டோம். இந்த கோர்ட் என்ன சொல்லியிருக்கு நீங்கன்னு சொன்னா, அதே கோர்ட்ல போய் சிங்கிள் பெஞ்சில் நீங்க வந்து கவுண்டரை போட்டுக்கோங்க, நீங்க பதில் மனுவை நீங்கள் அங்கே கொடுத்து விடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஆனா கோர்ட்ல இருந்து என்ன நீதி, என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் அதை உடனடியாக ஓபிஎஸ் எதிராக கிளப்பி விடுகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.